நான் CA அபிஷேக் முரளி, அகில இந்திய வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவராக இருக்கேன். இன்னி பட்ஜெட் வந்து growth oriented பட்ஜெட், நல்ல பட்ஜெட். ஆனால் பொதுமக்களுக்கு என்ன இம்பேக்ட் தெரிஞ்சுக்கணும்னா, மெயின் ஆஸ்பெக்ட் வந்து அந்த நியூ ரெஜிம் வெர்சஸ் ஓல்டு ரெஜிம், எந்த ரெஜிம் பெட்டர்னு. இப்போது ப்ரீவியஸ் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமை நிறைய இன்சென்டிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவ்வளோ இன்சென்டிவ் இல்லை. லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து நிறைய நியூ இன்சென்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இருந்தாலுமே ஒரு டிசிஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது, எது பெட்டர், நியூவா ஓல்டா. இந்த வாட்டி இந்த பட்ஜெட்லையும் நியூ ரெஜிம் பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேலரிட் பர்சன்ஸ்க்கு 50,000 இருந்தது. அது ஓல்டு ரெஜிம்லயும் வந்தது, நியூ ரெஜிம்லயும் வந்தது. இப்போ நியூ ரெஜிம்க்கு மட்டும் 50,000லேருந்து 75,000 வரை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லாப் ரேட்ஸ் முன்னாடி 0 to 3, 3 to 6, 6 to 9, 9 to 12, 12 to 15, 15 and above அப்படின்னு இருந்ததுங்க. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஒன்லி நியூ ரெஜிம் ஸ்லாப் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் வரும்னா, ஆல்மோஸ்ட் டேக்ஸ் படி கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து ஒரு 17,500 rupees குறையலாம் இதனால. ஸோ இந்த நியூ ரெஜிம் வர்சஸ் ஓல்டு ரெஜிம் எது பெனிஃபிஷியல்னு டெஃபினட்டாக ஈச் பர்சன் கால்குலேட் பண்ணணும். அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு கால்குலேட் பண்ணி ஆகணும். பட் 17,500 லேட்டஸ்ட் பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு வந்தது. இந்த வாட்டி இந்த பட்ஜெட்ல எடுத்துட்டு வந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் 17,500 அடிஷனலா நியூ ரெஜிம்ல இருக்கு. இருந்தாலுமே டிடக்ஷன்ஸ் இருக்கலாம், ITC, LIC எடுத்துக்கலாம், மெடிக்ளைம் எடுத்துக்கலாம், ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs மேல வந்தா டெஃபினட்டா ஓல்டு ரெஜிம் தான் பெனிஃபிஷியலா இருக்கும். பட் அது வந்து ஒரு கேஸ்க்கு நீங்க கால்குலேட் பண்ணி ஆகணும். அது ஒரு பொதுவா சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இதான் பெட்டர்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டா கால்குலேட் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஒரே இன்டர்வியூல சொல்ல முடியாது. ஒரு மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி விஷயம். இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்றேன் சார். எனக்கு 45,000 சம்பளம். எனக்கு வந்து வீட்டு லோன் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நான் நியூ ரெஜிம் போனா பெட்டரா இல்ல ஓல்டு ரெஜிம் போனா பெட்டரா? இப்போ அது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இஃப் யுவர் எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் HRA, LTA, ATC, 80D, ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே சேர்த்துங்க. இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து 1.75 lakhsக்கு கம்மியா இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நியூ ரெஜிம் தான் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன் அந்த கணக்குப்படி அந்த பெனிஃபிட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்லாப் ரேட் இருக்கட்டும், ரிபேட் இருக்கட்டும், அண்ட் பேசிக் எக்ஸம்ஷன், அடிஷனல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இது எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நியூ ரெஜிம் தான் பெனிஃபிட்டா இருக்கும். அரித்தமெட்டிக்லி ஒரு 1.5 to 1.75 lakhs எடுத்துங்க. இது கம்மியா இருந்ததுன்னா டெஃபினெட்லி நியூ ரெஜிம் தான் பெனிஃபிஷியலா இருக்கணும். எப்போ ஓல்டு ரெஜிம் எடுக்கணும்? 4.5 lakhs மேல இருந்ததுன்னா ஒரு 4 lakhs மேல இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு ஓல்டு ரெஜிமே எடுத்துக்கலாம். அது எப்பவுமே பெட்டரா இருக்கும். பட் அது டிடக்ஷன்ஸ், பெனிஃபிட்ஸ், ATC இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நியூ ரெஜிம்க்கு, சாரி ஓல்டு ரெஜிம்க்கு. நியூ ரெஜிம்ல இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாது. ஸோ சில பேர் வந்து நீங்க சொல்றீங்க உங்க சூழ்நிலைக்கு வந்து எதுவும் ஹவுசிங் லோன் இல்லை, ATC இல்லைன்னு சொல்றீங்க. பட் ஜென்ரலா எடுத்தீங்கன்னா மேரிட் பர்சன், சில்ட்ரன் இருக்கு, மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்ட்னா மெடிக்ளைம் கண்டிப்பா எடுப்பாங்க. நான் இறந்து போனா என்னோட ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க? ஐ எம் த சோல் பிரெட் வின்னர். ஸோ நான் LIC எடுப்பேன், பாலிசி எடுப்பேன், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ நீங்க டிடக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா அந்த பாலிசி எடுப்பேன், மெடிக்ளைமும் எடுப்பேன். அதே மாதிரி நான் வீடு வாங்கினா கண்டிப்பா லோன் எடுத்து தான் நான் வீடு வாங்க போறேன். ஸோ அந்த வீட்டில் நானே தங்கியிருக்கேன், நானே கூடியிருக்கேன், அல்லது என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூடியிருக்காங்கன்னா தென் டெஃபினெட்லி அந்த இன்ட்ரெஸ்ட் ஹவுசிங் லோன்ல 2 lakhs வரைக்கும் தட் இஸ் தேர் ஒன்லி இந்த ஓல்டு ரெஜிம். நியூ ரெஜிம்ல கிடையாது. இந்த பட்ஜெட்டும் எடுத்தீங்கன்னா கூட அது அடிஷனலா எதுவும் வரல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஆல்வேஸ் த ஓல்டு ரெஜிம் வில் பி பெட்டர் உங்களுக்கு. ஸோ ஆக மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா எது பெட்டர்னு அது ஒரேடியா சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா நியூ ரெஜிம் வந்து ஜென்ரலி இட் இஸ் பீயிங் ப்ரிஃபர்ட் இப்போ. பட் ஸ்டில் இந்த கணக்கு போட்டு பார்க்கணும் எது பெட்டர்னு உங்களுக்கு நீங்க கண்டிப்பா கணக்கு படி தான் சொல்லணும். சார் இப்போ இது வந்து இப்போ நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ ஓல்டு ரெஜிம் வந்து சீக்கிரமா எடுத்துருவாங்க, இனிமே வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நியூ ரெஜிம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. உண்மையா சார்? கருத்து கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் பட்ஜெட்லயே ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி 6 monthsல ஒரு புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வரப்போறது, அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதை மாற்ற போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன வர வேண்டிய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த சிம்பிளிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, ATC, ATD, HRA, LTA அலவன்சஸ்லாம் எடுக்கிறது தான் சிம்பிளிஃபிகேஷன். அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோம். வேற அடிஷனலாக என்ன பண்ணணும் நம்ம வி ஆர் ஸ்டில் திங்கிங். 6 monthsல நம்ம சொல்லி சொல்றாங்க. ஸோ டெஃபினட்டா த லாங் டேர்ம் பிளான் என்னன்னா நியூ ரெஜிம் அதுதான் அல்டிமேட்டா வரும். பட் அவங்க வந்து ஒரு ஹார்ட் கோரா அஃபெக்ட் பண்ணாம ஓல்டு ரெஜிம் கண்டினியூ பண்ணிட்டு அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. சரி நீங்க கமிட் பண்ணிட்டீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன், மெடிக்ளைம் கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க கமிட் பண்ணிட்டீங்க, அதை எடுத்தா இட்ஸ் நாட் கரெக்ட் டு யூ. ஸோ அதுவும் கண்டினியூ ஆகுது. பெட்டர் ஸ்கீம் ஒரு இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம் நியூ ரெஜிம்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுக்குறாங்க.
சார் இப்போ 2.5 இருந்தது வந்து 3 லேக் அது மாதிரி எல்லாம் மாத்திருக்காங்க. எல்லா ஸ்லாப்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆமாங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறையவே பண்ணிருக்காங்களா இல்ல ரொம்ப கம்மி தானா? அவங்க எக்ஸ்பெக்டட் அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா there is a requirement for increase in the basic exemption சொல்லுவோம். பேசிக் எக்ஸம்ஷனை டச் பண்ணாம ரிபேட் அதிகமாக கொடுத்துருக்காங்க, டாக்ஸ் ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஏன்னா தே வாண்ட் பீப்புள் டு ஃபைல் த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும். அது நான் பேஸ் ரேட்டை நான் ஏற்றினேன்னா ஃபைல் பண்ணுறது கம்மி ஆகிடும். ஸோ அதனால பேஸ் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்க முடியுமோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட் பற்றினா உங்களுடைய டெஃபினட்டாக ஒரு growth oriented பட்ஜெட். இது நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இந்த பட்ஜெட்டில். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸில் இதுதான் மோஸ்ட் பிக்கெஸ்ட் பட்ஜெட்னு சொல்லலாம். ஒரு இம்பாக்ட்ஃபுல் பட்ஜெட், மிடில் கிளாஸ் இருக்கட்டும், ஜென்ரல் பாப்புலேஷனாக இருக்கட்டும், இது வந்து இம்பாக்ட் பண்ண வேண்டிய பட்ஜெட்டு. ஸோ டெஃபினெட்லி நிறைய திங்கிங் ப்ராசஸ் போட்டு பண்ண பட்ஜெட். அப்படி பாராட்ட வேண்டியது ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்போ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ், நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ இதில் வந்து தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லை, தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலை, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சோஷியல் மீடியா நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார்? தமிழ்நாடு அது ஏன்னா தமிழ்நாட்டுன்னு மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேட்ஸை மென்ஷன் பண்ணல அவங்க. டெஃபினெட்லி அவங்க வந்து ஒரு ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறதே, ஒரு ஸ்டேட்டை சிங்கிள் அவுட் பண்ணா ஒரு டெஃபினெட்லி யாராவது சொல்லுவாங்க எப்படி இந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னு. ஸோ நாட் ஓன்லி தமிழ்நாடு, நிறைய ஸ்டேட்ஸை மென்ஷன் பண்ணல. இந்தியாவில் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணல. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத் இதெல்லாம் வந்து ஒரு பிக் ஸ்டேட்ஸாக நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்றோம் நம்ம. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. 15,000 கோடி, இந்த பக்கம் 26,000 கோடி, ஏர்போர்ட், மெடிக்கல் காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ட்ரெயினுக்கு எதுவுமே கொடுக்கல, வெள்ள நிவாரண பாதிப்புகள் இதுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நிறைய சொல்றாங்க சார். டெஃபினட்டா அவங்க தாட் ப்ராசஸ் போட்டிருப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் உண்டு. அந்த as far as application of getting the benefits of the central government, அந்த அப்ளிகேஷன் பார்த்துட்டு தான் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி பெனிஃபிட்ஸ் தமிழ்நாடுக்கும் வரும். And I am sure that it will be a good budget, beneficial all the states. அந்த மாதிரி தான் கண்டிப்பா இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.